ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட் ஆப்போட ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ஆப்போட ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமை பற்றி A to Z விவரங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் ஆப்போட ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமை பற்றி உங்களுக்கு தெளிவாக வரும். தெரியாதவங்க கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூமை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆப்பை பற்றி போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே ஃபஸ்ட்டு லவர் ஸ்கூல்னு வரும், ஒரு ஆப்ஷன் வரும். ரெண்டாவது ப்ரைவேட் ட்ரைனிங் ரூம் வரும். மூணாவது தம்சேரை வரும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம்னு சொல்லிட்டு வயலட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகேங்களா, இந்த ரூமுக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, வாங்க. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமை ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமுக்கு உள்ளே போயிடலாம். டச் பண்ணிங்க, உள்ளே போயிடலாம். உள்ளே போனோன்னே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய ஆர்ஜேஸ், அதாவது இங்கே நிறைய ஆர்ஜேஸ் இங்கே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் ஆப் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர்கள் இவங்க. ஓகேங்களா, நீங்களும் இங்கே இப்படி ஆர்ஜே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமில் இங்கே நிறைய ஆர்ஜேஸ் ரூம். இவங்களாம் யாருன்னு சொல்லுவாங்க பார்த்தா ஃப்ரெண்ட் ஆர்ஜேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவங்களாம் தான் இவங்க ஃப்ரெண்ட் ஆர்ஜே. உங்களை இங்கே இவங்க தான் உங்களை வழி நடத்துவாங்க. இவங்க பேர் தான் ஃப்ரெண்ட் ஆர்ஜேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஏதாச்சும் ஒரு ரூம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போகலாம். இங்கே பாருங்கள் நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. நிறைய டைம் உங்களுக்கு எந்த ரூம்ஸ் நீங்கள் பிடிக்குதுங்களோ அந்த ரூமில் நீங்கள் ஜாயின்ட் ரூம்னு பாருங்கள். ஜாயின்ட் ரூம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின்ட் ரூமில் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதாவது இங்கே ஜாயின்ட் ரூம் இருக்கும். இங்கே மாதிரி நிறைய தப்புறங்க நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு யாரை உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த பர்சனை பிடிக்குதோ நீங்கள் அவங்க ஒரு போகலாம். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு பேட்ச் இருக்குது, ஸ்டார் ஆர்ஜின்னு இருக்காங்க. நம்ம ஒரு ரூம் செலக்ட் பண்ணோம். சரி, ஓகே. நீ நான் ஒரு பேஜ் இருக்குது பாருங்கள். நீ நான் ஒரு பேஜ் இருக்குது. பேஜ் இதை பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பேஜில் இந்த ரூமுக்குள்ளே நம்ம போவோம். இங்கே ஜாயின் ரூம்னு இருக்குது பாருங்கள். புதுசாக யாராச்சும் வரீங்கன்னா இந்த ஜாயின் ரூமை டச் பண்ணுங்கள், உள்ளே போவோம். ஓகேங்களா, உள்ளே போய்ட்டோம். ஓகேங்களா, உள்ளே போய்ட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, இங்கே ஒரு பாயும் ஒரு கேலும் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு பாயும் ஒரு கேல் கனெக்ட் ஆகிட்ட பிறகு இந்த ஒரு ஃபன் கேம் சொல்லுவோம். இந்த ஃபன் கேமுக்குள்ள டைமிங் பார்த்தோன்னா 5 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கில்ல டைமிங் போயிட்டுருக்குங்களா, அதான் ஒரு ஃபன் கேம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இங்கே ஆர்ஜிக்கல் பேஜ் கரெக்டாக ரன் பண்ண முடியல, சரியாக பிடிக்கலனா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அன்லைக் பட்டன் இருப்பா, டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ரிப்போர்ட் ஆர்ஜேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரிப்போர்ட் ஆர்ஜே. ஆக்சுவலி இங்கே உங்களுக்கு எதனால் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க ஆர்ஜே இந்த பேஜ் எதனால் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், ஆக்சுவலி என்ன ரீசனுக்காக நீங்கள் ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் ஃப்ரண்ட் டைமுக்கு போயிடும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ரீசனுக்காக கரெக்டான ரீசன் பண்ணணுங்க. ஓகேங்களா, கண்டதுக்கெலாம் பண்ண வேணாம். ஆக்சுவலி ஒரு யூஸர் உங்களுக்கு அதேமாதிரி ஏதாச்சும் தப்பாக பேசுகிற ஆஃபீஸில் கேல் நீங்கள் மற்றவங்க பாயை ரிப்போர்ட் பண்ணால் அந்த பாயோட ஐடி டச் பண்ணுங்கள். ஓகேங்களா, டச் பண்ணோடனே அவருடைய அவதாருக்குள்ள டச் பண்ணுங்கள். டச் பண்ண இப்படி தான் வரும். அவர் என்ன லாங்குவேஜ், அவரை பற்றி உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் அவர் ப்ரொஃபைலில் காமிச்சிடும். ஓகேங்களா, ப்ரொஃபைலில் காமிச்சிடும். ஆக்சுவலி அவரும் உங்கள்கிட்ட ஒரு ஏதாச்சும் ராங்காக பேசுகிறாரு, பாய் பேசுகிறாருனா ஓகேங்களா, ஆர்ஜே விட்டுருங்க. அது பேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது. இது யூஸருக்கு ரிப்போர்ட். ஓகேங்களா, யூஸர் ரிப்போர்ட்னா அந்த அவதாரை டச் பண்ணு இந்தமாரி ரிப்போர்ட்டிங் வந்துடும். அன்லைக் பட்டன் டச் பண்ணு. இவர் எந்த ரீசனுக்காக அதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, இல்லை ஏதாச்சும் ரூடாக பேசுகிறாரு, ஏதாச்சும் ஏன்னா உண்மையாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடும். அதுக்கப்புறம் கேலும் பண்ணுறாங்கன்னா இந்தமாரி அவங்களுடைய அவதாரை டச் பண்ணி போனீங்கன்னா அவங்களுக்கு இந்தமாதிரி ரிப்போர்ட்டு நீங்கள் பாய்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். தவறாக பேசலாம். ஆர்ஜேக்கும் நீங்கள் அந்தமாரி அவங்க மேலே பர்சனலாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் பேண்டில் யாரும் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, மேல் யூஸர்களுக்கு கிஃப்டிங் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீமேல் யூஸருக்கு 100% ஃப்ரீ. அவங்க கிஃப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மேல் யூஸருக்கு கம்பல்சரி கிஃப்ட் பண்ணணும். கீழே இருக்க கிஃப்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்ஸில் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, நியூ கிஃப்ட்ஸ்லாம். அதில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா ஓகே, பிடிக்கும். ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு கிஃப்டிங்லனா பாய்ஸ் யூஸர்களுக்கு நீங்கள் எடுத்து பேச மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் கிஃப்டிங் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ஜேக்களோட வந்து எவ்வளோ கிஃப்ட் வாங்கியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? அந்த கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த கிஃப்ட்னு ஆப்ஷனை டச் பண்ணிப்போம். மேலே சின்னதா இருக்கு பாருங்க நடுவுல. டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் வரும். வீக்லி கிஃப்டிங் டார்கெட், டெய்லி கிஃப்டிங் டார்கெட். அதாவது டெய்லி கிஃப்டிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5K முடிக்கணும். வீக்லி கிஃப்டிங் டார்கெட் பண்ணால் 40K முடிக்கணும். ஓகேங்களா? இந்த வீக்லி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மண்டே டு மண்டே வந்து 1 வீக் கவுண்டிங் ஆகும். ஓகேங்களா? அதுக்குள்ளே 40K முடிக்கணும். ஆக்சுவலி இதுதான். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், டாப் ஃபேன் ஆஃப் தி ஆர்ஜே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து டாப் 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ஜே எவ்வளோ கிஃப்டிங் யாரெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது காமிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது யாரும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடாது. மொபைல் நம்பர், இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு நார்மல் கால் இம்பார்ட்டண்ட்டில் வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடு 3 டாட் இருப்பாங்க. டச் பண்ணி மைக் ஆப்ஷன் வரும், ஸ்பீக்கர் ஆப்ஷன் வரும். அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் கால் நீங்கள் பேசிக்கலாம். ஓகேங்களா? இங்கே இப்போ பாருங்கள் எக்ஸிட் கொடுத்து நிறைய வெளியே இருப்பா. இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க வெரிஃபைடு ஆர்ஜே, சூப்பர் ஸ்டார் ஆர்ஜே இருக்கிறாங்க. நிறைய ஆர்ஜேஸ் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பேச்சில் போய் பேசிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது போல் நீங்களும் ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள். எப்படி என் ஃப்ரெண்ட் ஆப்பில் எப்படி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆப்பில் ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமில் நீங்கள் ஆர்ஜே ஆகத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமை பற்றி பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ஆப்பில் ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமில் நம்ம அவ்வளோ பேச்சு போவோம். ஓகேங்களா? இப்போது இப்படி கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேம் ஸ்டார்ட் ஆகணும், டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். இனிமேல் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் ஆர்ஜேகள் எடுத்து பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெல்ப்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள். ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? டச் பண்ணுவோம். டச் பண்ணி உள்ளே போனோன்னே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஹெல்ப். ஓகேங்களா? ஃப்ரெண்ட் டீமாக ஃப்ரெண்ட் ஆப்பில் வந்து கூட உங்களுக்கு வந்து சஜஷன் இங்கே பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூமை பற்றி A to Z விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட் டீம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆர்ஜேஸ் ஆக்சுவலி ஒரு பாயும் ஒரு கேர்ளும் இணைஞ்ச பிறகு ஒரு கேமிங் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து ஃபன் பண்ணலாம். நீங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பேசலாம், ஜாலியாக பேசலாம். ஓகேங்களா? பாட்டு பாடலாம், கவிதை சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். பட் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடாது, ரூடாக பேசக்கூடாது, டபுள் மீனிங் வேர்ட்ஸ்லாம் எதுவும் பேசக்கூடாது. மற்றபடி ஜாலியாக பேசலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பேஜஸ் பிடிக்கல, அவங்களுடைய பேஜ் பிடிக்கலனா நான் சொன்ன மாதிரி தான் அன்லைக் பட்டன் டச் பண்ணி அவங்கள பிளாக் பண்ணலாம். பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிஃப்டிங் பார்த்துங்க. கிஃப்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் லிஸ்ட் கொடுங்க. ஜாயின் லிஸ்ட் கொடுத்துட்டு ஜாயின் லிஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிஃப்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், டோன்ட் ஷேர் யுவர் ஓடிபி அண்ட் ஷேர் நம்பர். இங்கே யாரும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. மொபைல் நம்பர் உட்பட இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எதுவுமே ஷேர் பண்ணாதீங்கம்மா. ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக பேசுங்க, அதோட ஜாலியாக இருக்கும். அப்புறம் மட்டும் ஒருவேளை உங்களுக்கு அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே வந்து நடுவில் ஃபாலோன்னு ஒரு அவங்கள வந்து உங்களுடைய அவதார் கீழே ஃபாலோன்னு இருக்கும் ஆர்ஜேக்கில். அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அவங்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ டேட்டிங் ஆப் 100% சேஃப் மேட் இன் பாரத்னு. ஓகேங்களா? நம்ம இந்தியன் ஆப் இது. 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப்பு. நீங்கள் பயப்படணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு பாயும் ஒரு கேலை வந்து கனெக்ட் ஆகிட்ட பிறகு, ஒரு ஆர்ஜேவோட பிஜி கனெக்ட் ஆகிட்ட பிறகு ஒரு ஃபன் கேம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபன் கேமுக்கு டைமிங் பார்த்தோன்னா 5 மினிட்ஸ். ஸ்க்ரீனில் டைமிங் போயிட்டு பாருங்கள் நடுவில். போயிட்டுங்களா? அந்த டைமிங் விட்டு ஃபன் கேம் விட்டு வெளியேறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு நார்மல் கால், இம்பார்ட்டன்ட் கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கு பாருங்கள். டாப்பில் இருக்குங்களா? பாருங்கள், இருக்குது பாருங்கள். மேலே டாப்பில் இருக்குங்களா? அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் ஆப்ஷன் வரும். ஆக்சுவலி மைக் ஆப்ஷன், ஸ்பீக்கர் ஆப்ஷன்லாம் வரும். ஓகேங்களா? நீங்கள் பேசும்போது. ஓகேங்களா? நீங்கள் பேசும்போது அந்த ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம் மட்டும் வெளியே வந்துடுவோம். ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம் மட்டும் வெளியே வந்தாச்சு. ஒருவேளை நீங்கள் ஆர்ஜே ஒன்று இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ரூம்னு இருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆர்ஜே ஆகிட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் ஆர்ஜே ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ரூம் தான் வரும். ஓகேங்களா? ஆர்ஜே ஆகலைன்னா அப்ளைன்னு கேட்கும். ஆர்ஜே ஆகலைன்னா அங்கே அப்ளைன்னு கேட்கும். அப்ளையில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. எப்படி நீங்கள் ஆர்ஜே ஆகுதுன்னு சொல்லிட்டு முன்னால் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இப்போது நான் வந்து எனக்கு வந்து ஆர்ஜே இருக்குன்றதால எனக்கு கிரியேட் ரூம் இருக்குது. ஓகேங்களா? நான் கிரியேட் ரூமில் கிரியேட் பண்ணிவிட்டு ரூம் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? என் ரூம் வந்து இப்போ கரெக்ட் ஆகுது. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். இதுதான் என்னுடைய ரூமு. இந்த ரூமில் வந்து
இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எவ்வளோ கிஃப்டிங் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மேலே டாப்பில் இருக்கு பாருங்கள், அந்த கிஃப்ட் ஆப்ஷன் மேலே பாருங்கள், டச் பண்ணுங்கள். அந்த கிஃப்டிங் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உள்ள வீக்லி கிஃப்டிங் டார்கெட் எவ்வளவு, டெய்லி கிஃப்டிங் டார்கெட் எவ்வளோன்னு போட்டிருப்பேன். எல்லா ஆர்ஜிகளுக்கும் வந்து டெய்லி கிஃப்டிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5K, வீக்லி கிஃப்டிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40K. ஓகேங்களா, 40K வந்து நீங்கள் இப்போலாம் இங்கே பாருங்கள், நிறைய என்னுடைய ஃபேன்ஸு டாப் ஆர்ஜி ஃபேன்ஸுன்னு இருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 30 வரைக்கும் யாரில் எவ்வளோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்களோ 30 வரைக்கும் அவங்களுடைய நேம்ஸ்லாம் காமிக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே பேசும்போது யாரும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடாது. மொபைல் நம்பரோ, இன்ஸ்டா ஐடியோ, ஃபேஸ்புக் ஐடியோ, சோஷியல் மீடியா கொடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு நார்மல் கால் பட்டன் வச்சு ரைட் ஹேண்ட் டாட் டச் பண்ணி மைக் ஆப்ஷன் வரும், அந்த மைக் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் கால் பேசிக்கலாம். மற்றபடி சேஃப் தான், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே ஒரு பாய் வந்தோடனே இல்லை ஒரு கேர்ள் வந்தோடனே இது பேர் ஹாட் பாய்ன்னு காமிச்சிடும். ஓகேங்களா, அவங்க வந்து பாய் யூஸருக்கு வந்து கிஃப்டிங் பண்ணால் மட்டும் தான் எடுக்கணும். மேல் யூஸருக்கு கிஃப்டிங் கேம், ஃபீமேல் யூஸருக்கு ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபீமேல் யூஸர்களுக்கு பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேல் யூஸர்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு கிஃப்டிங் பண்ணால் மட்டும் தான் எடுத்து பேசுவாங்க. கிஃப்டிங் பண்ண கண்டிப்பாக பண்ணாத மட்டும் தான் எடுத்து நிறைய பேசணும். ரூம்ஸ் இருக்குது. அந்த ஓகே, ரூம்ஸில் பாருங்கள் நீங்கள் கேர்ள்ஸ் போய் வராங்க, பேசணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக பேசுங்க. எடுத்து பேசிக்கலாம். செம ஜாலியாக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும், வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இந்த ஓகேங்களா, கேர்ள்ஸ் செம கூட ஜாலியாக இருக்கும், நீங்கள் செம ஃபன்னாக ஃபன் இருக்கும், பண்ணலாம். செம பேட் மாசாக வேர்ட்ஸ் இருக்கும், இல்லாமல் ஃபன் 100% சேஃபாக தான் இருக்கும். இங்கே வந்து ரியலாக சொல்கிற நிறைய ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ஆப் மூலம் ஃப்ரெண்ட் மேக்கிங் உங்களுக்கு நிறைய சூப்பரான ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. செம ஜாலியான ஃப்ரெண்ட்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க. ரியலாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட் மேக்கிங் ரூம். நீங்கள் எப்படி இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து அதையும் உங்களுக்கு போகிறேன். நீங்கள் வாங்கக்கூடிய கிஃப்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி கிஃப்ட்ஸிங்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இதே மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெளிவாகவே. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வாங்கியிருக்க கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து மணியாக வந்து ஃப்ரெண்டாக வந்து உங்களுக்கு வந்து 10 டேஸ்க்கோ இல்லை 1 வீக்லையோ எப்படியாச்சும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மணியாக வாலெட்டில் போட்டுருவாங்க. அந்த வாலெட் மணியை நீங்கள் கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். கேவிசி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கால் போட்டிருக்க பாருங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃப்ரெண்ட் ஆப் சேஃப் அண்ட் செக்யூர் தான், எல்லாமே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டுகளை நாங்கள் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, இல்லை ஏதாச்சும் ஃப்ரெண்ட் ஆப்பை பற்றி தேவை, இந்தமாரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தமாரி வீடியோக்களும் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.